கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சது. இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ ரூம் வந்து செக் அவுட் பண்றோம். அப்படியே போகும்போது ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும் பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு அப்படியே அதே வரையில இருட்டா இருந்ததுனால 7 மணி ஆயிட்டு அப்போல காமிக்க முடியல. ஃபர்ஸ்ட் வியூவே அதுதான். மழை பெஞ்சது இல்ல ஃபர்ஸ்ட் வியூ அதானே கொடைக்கானல் வரையில. அத காமிக்க முடியல. இப்ப போவேல நாங்க அந்த ஃபால்ஸ நாங்க காமிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து ரூமுக்கு போறோம். ரூம் 3 நாளா எங்களை வந்து நல்லா பாதுகாத்து கொடுத்ததுக்கு இந்த ரூமுக்கு தேங்க்ஸ். இந்த ரூமுக்கு நான் வந்து தலை வணங்குறேன். சரி, இப்ப எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம கார் எடுத்து நம்ம கிளம்புவோம். காவியா ஏதோ திருடி வச்சிருக்காங்கன்னு கேள்வி. அங்க ரூம்ல உள்ள அந்த பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அது நானா நீ இல்ல காவியா நேத்து வந்து நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட் சாப்பிட்டோம்ல, அப்ப இந்த பட்டரை வந்து கலவாங்க பார்த்தா. இல்லப்பா பொய் சொல்லக்கூடாது. என்னவோ பட்டரே நமக்கு கிடைக்காத மாதிரி உண்மையா சொல்றேன். அந்த பால் பவுடரையும் பட்டரையும் களவாண்டதா ஐஸ் தான், நான் கிடையாது. நான் இப்பதான் பாக்குறேன் கைய வச்சிருக்கிறத. ஓகே சரி வாங்க, இப்போ கீழே எல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நம்ம கார்ல ஏறி போயிட்டு அந்த இதையும் காமிக்கிறோம். போற வழியில எப்படி காமிச்சிட்டே போறோம். கொஞ்சம் பேசிட்டே போவோம். இப்ப நாம வரும்போது காமிக்கல கொடைக்கானல்ல, போகும்போது கொஞ்சம் காமிக்கிறோம். போவேல காமிக்கிறோம். ஆமா நல்லா காமிக்கிறோம். அதே போல ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சண்டே ஈவினிங் 6 to 7 1 ஹவருக்கு லைவ் வரேன். அது நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ஆமா உறவுகளே, லைவ்ல கண்டிப்பா வாங்க. நீங்க லவ்லயா லைவ்ல வந்து லவ் பண்ணுங்க. லவ்னா என்னது? அன்பு. நம்ம உறவு நம்ம மேல உள்ள அன்பு தான் லவ், தெரியுமா? சரி உறவுகளே வாங்க பாப்போம். இங்க பாருங்க, கொடைக்கானலை விட்டு கிளம்பி இப்போ வந்துட்டு இருக்கோம். இப்பதான் நாங்க இருந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில கார் எடுத்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கோம். வர்ற இடத்துல வியூ பாருங்க, வீடுகள்லாம் எப்படி இருக்குது. வீடுகள்லாம் என்னமோ இந்த தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி மேல மலை மேல ஹில்ஸ்ல அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கடைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இறக்கத்துல பள்ளத்துல வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. மரங்களா வந்து விட்டது. இப்போ நல்ல குளுகுளுன்னு இருக்கு. இப்போ குளுன்னு இருக்கு. கொஞ்சம் வெயில் அடிச்சது, இப்போ நல்ல குளுகுளுன்னு இருக்கா? ரோடு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரங்கு அப்பாவி அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹில்ஸ்ல ஏற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் பயமாவும் இருக்கு, கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. ஏன்னா அப்பதான் நம்ம படிக்க முடியும். கண்டிப்பா. அப்படியே இருந்தாலும் படிக்க முடியாது. இல்ல கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு. இந்த ரோட்ல நம்ம ஓட்டிட்டோமே. பெருமையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. ஹில்ஸ் ஏற்கனவே நம்ம இந்த கும்பாரெட்டி போயிருக்கோம். அது சின்னது, இது கொஞ்சம் நல்லா பெருசா போயிருக்கோம். லாங் டிராவல். இருந்தாலும் மெதுவா தான் போகணும். ஆமா, எங்கனாலும் மெதுவா தான் போகணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மெதுவா போகணும். கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து போகணும். ஆமா வந்துருச்சு. பூலாம் நல்லா இருக்கு. ஆனா நம்ம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செப்டம்பர்ல வந்தோம்னா ஜப்பான்ல பூக்குற பூவெல்லாம் பார்க்கலாம். ஆமா, செப்டம்பர்ல வந்தோம்னா ஜப்பான்ல பூக்குற பூவெல்லாம் பார்க்கலாமா. அந்த பூ கண்காட்சி நல்லா இருக்குமா. அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க, செப்டம்பர் மாசம் வாங்க மேம் அப்படின்னாங்க. ஓகே மேம். இந்த ரோட காட்டு உறவு. இது யூபின், அதாவது இந்த ஹேர்பின் பெண்ட் இது பேரு இருக்கா. இந்த இருக்கு மேல போறது, மேல இருந்து கீழே இறங்குறோமா. இது ஹேர்பின் பெண்ட். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க. பூக்களே கலர் கலரா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இப்ப வாடலை பத்தியா எல்லாமே அப்படியே பூத்த மாதிரி படி அடிச்சு குளிர் அடிச்சு அப்படி வாடும். அப்படியே படி குளிர் ஒண்ணுதானே. போடுங்க. நல்ல பழமா பிள்ளை சின்ன பிள்ளை சாப்பிடுற மாதிரி போடுங்க. அது உரிச்சுதா நல்லா இருக்கு. அடுத்து வேற என்ன வாங்கன்னு சொல்லுடா. சாப்பிட்டு நல்லா இருக்கு. அப்பா கூப்பிடு.
அப்பா மலை சீத்தாப்பழம் இது. நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. அது எவ்வளோ அப்புறம் அது மலை சீத்தாப்பழம் கிலோ 300. ஒரு 1/2 கிலோ போடுங்க. ஒரு 1/2 கிலோ போடுங்க. நல்லா இருக்கும். வாங்கியாச்சு. அப்பா கூப்பிட்டா வரலன்னு அப்பா வரமாட்டேன் கீழே இறங்கல். இந்த இடத்துல நிப்பாடி இருக்கோம். ஏதோ 2-3 ஃப்ரூட்ஸ் கோவையில் சாப்பிட்டு போகலாம்ல. நல்லா இருக்குங்க. அதுதான் சூப்பரா இருக்குங்க. இது லிச்சி. பன்னீர் திராட்சை வேணுமா? பழம் வாங்கியாச்சு. பழம் நல்லா இருந்ததா? நல்லா சூப்பர் சூப்பரா. ஒரு லிச்சி கொடுத்தாங்க. இந்த தரேன். சூப்பர் சூப்பரா இருந்தது. என்ன நீ வீடியோ வந்து ஒதுக்குனா எவ்வளவு பேர் கோவப்படுவாங்க தெரியுமா? நீ ஒதுக்கலையே. நான் எடுக்கிறத அவ மறைக்கிற, அதனாலதான் அவ தள்ளி இருக்கா. வேற ஒன்றும் சொல்லவில்லை. இல்ல அங்க அந்த அக்கா நல்லா எடுத்து கொடுத்தாங்க. நல்ல பழமா எடுத்து காமிச்சாங்க. சாப்பிட கொடுத்தாங்க. நல்ல செல்ஃப் டாப் எவ்வளவு டேஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு நல்லா வந்துரும். அப்புறம் அல்டிமேட் லிச்சி தான். எனக்கு ஒரு லிச்சி கொடு. இந்த உடைச்சு அது எப்படியும் அவங்க பிச்சாங்கல்ல, அவங்க ஈஸியா பிச்சாங்க. பிக்க வரல. ரம்புட்டான் மாதிரி இருக்கு உள்ள. ஆனா ரம்புட்டான்ல சுத்தமா வராது. இதுல சுத்தமா வந்துருது. சுத்தமா வந்துருது. அதான் ஒண்ணு. அப்படியா? அப்ப சாப்பிட்டு நீட்டா வந்துருது. ரம்புட்டான் தான். லிச்சி ரம்புட்டான் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா அதுல வந்து ஒட்டிக்கிடும்ல. இதுல ஒட்டிக்காதா? அது அந்த கொட்டைய ஒட்டி சாப்பிடும் போது ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி தெரியல. இங்க அப்படி இல்ல. பாருங்க மரங்கள் எல்லாம் பாத்துக்கோங்க. அங்க ஒண்ணே சில்வர் ஃபால்ஸ்ல நான் நிக்கணும்னு நினைச்சேன். டிராபிக், நல்ல டிராபிக். காரை பார்க் பண்ண இடமே இல்ல. அங்கேயும் கூட்டம். சில்வர் ஃபால்ஸ் போலீஸ் நிக்கவே விட மாட்டேங்காங்க அந்த இடத்துல. போட்டுட்டாங்க. நிக்க முடியல சில்வர் ஃபால்ஸ். அது வெயிலும் சொல்லுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுலயும் எவ்வளவு பேர் நிக்காங்கன்னு பாரு. போலீஸ் போங்க 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 தள்ளி விடுறாங்க. அதுக்கு அந்த பக்கம் தள்ளி வந்தோம்னா டோல்கேட் வந்துருது. திருப்பி ரிட்டர்ன் நம்ம போகணும் அப்படின்னா மறுபடியும் டோல்கேட்டுக்கு காருக்கு பணம் எடுப்பாங்க. அது எதுக்கு அதான் அப்படின்ட்டு வந்துட்டோம். பணம் கூட பெருசு இல்ல, திருப்ப முடியல. அங்க கார் முதல்ல பார்க் பண்ண முடியல. டிராபிக் கடுமையா இருக்கு. அங்க இடம் இல்ல, பார்க் பண்ண இடமே இல்ல. நம்ம கொடைக்கானல் வந்து நம்ம ரெண்டு தான் நம்மளால பண்ண முடியல. போட்டிங் போக முடியல. இன்னொன்னு சில்வர் ஃபால்ஸ் பார்க்க முடியல. வெள்ளி ஃபால்ஸ் பார்க்க முடியல. போகையில பாத்துக்கலாம். போகையில இருட்டா இருந்ததுனால எடுக்கல. நாங்களும் ரொம்ப டயர்டா இருந்ததுனால எடுக்கல. மழை போகும்போது ஆமா மழை. அதே போல வரையில எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரி நம்ம வந்து மதியம் தானே கிளம்புவோம், வரையில எடுத்துடலாம்னு நினைச்சோம். என்னன்னு பார்த்தா அவ்வளவு கூட்டம் இருக்கு. அவ்வளவு கார் நிப்பாட்ட இடம் இல்ல. அதான் ஒண்ணு. ஃபால்ஸ் கூட பாத்துடுறாங்க, கார் நிப்பாட்ட தான் இடம் இல்ல. என்ன பண்றாங்க அந்த கடைகள் அவ்வளவு காரை நிப்பாட்டி அந்த கடைகள்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு நிக்காங்க. ஃபால்ஸ் பக்கத்துல அவ்வளவு கூட்டம் இல்ல. ஃபால்ஸ்ல இல்லவே இல்ல. ஆமா கடைகள்ல நின்னு அந்த பிரெட் ஆம்லெட், காலிஃபிளவர் இந்த மாதிரி இதா வாங்கி சாப்பிட்டாங்க. டேஸ்டா இருக்கு இங்க உள்ளது. ஆனா வயிற்றுக்கு கேடு. வயிறு சரியில்லை. அப்பாவி பாக்கலாம் நேத்து வயிறு வலி வந்துருச்சு. அவ்வளவு சாப்பிடவும் இல்ல. ரொம்பயும் சும்மா அந்த பிள்ளைகள் உள்ளதான் அப்படிதான் சாப்பிட்டது. ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஆனாலும் அப்பாவுக்கு வயிறு வலி வந்துருச்சு. இது வந்து ஒத்துக்கிடாது. இந்த பொடி இதெல்லாம் வந்து ஒத்துக்கிடாது. இங்க எல்லாமே காரமா தான் கொடுக்காங்க. அந்த ஒரு பொடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தராங்க. ஆமா உறவுகள் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பாடுக்கு. எங்களுக்கு அப்படி இருக்கு, மத்தவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. அந்த பொடி நல்ல டேஸ்டா இருக்கு. ஆனா ரொம்ப ஆபத்தானதுப்பா, உடம்புக்கு கேடு. இங்க எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இங்க உள்ள சாப்பாடு எல்லாமே ஸ்பைசியா தான் இருக்கு. என்ன குளிருக்கு அப்படிதான் சாப்பிடணும். நம்மளுக்கு ஒத்துக்கல, அதனாலதான். சரி ஓகே வாங்க அடுத்தால அப்படியே போவேல டிராவல் விலாக் பாப்போம். அதே மாதிரி நான் சொல்லு. அதே மாதிரி நம்ம ஹோட்டல்ல நம்மள ஆபீஸ் பிரசன்ட் ஸ்டே அந்த ஹோட்டல்ல அந்த காம்ப்ளிமெண்ட் சாப்பாடு ரொம்ப பிரமாதம். சூப்பர். அங்க சர்வீஸ் எல்லாமே சர்வீஸ் நல்லா இருக்கு. நான் வந்து ஹோட்டலை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறேன், டீடைலா பேசுறேன். சூப்பரா இருக்கு.
காலையில சாப்பாடு காம்ப்ளிமெண்டா கொடுக்காங்க. டேஸ்ட் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வந்து சுகர் பேஷண்ட் சாப்பாடு எல்லாருக்குமே அங்க வந்து சாப்பாடு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்கிடும். அப்படி வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. காரம் இல்லாம, உப்பு இல்லாம, ஆயில் ரொம்ப இல்லாம சாப்பாடு நல்லா பண்ணிருக்காங்க. சாப்பாடு காலை சாப்பாடு தான் இங்க வந்ததுல இருந்து நாங்க 3 நாள் காலை சாப்பாடு தான் உருப்படியா சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். சூப்பரா சாப்பிட்டுருக்கோம், நிம்மதியா சாப்பிட்டுருக்கோம். அதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டுருக்கோம். வீட்டுல கூட நான் அப்படி சாப்பிட்டது கிடையாது. என்னன்னா 2 இட்லி 1 தோசை, இவ்வளவு பொங்கல், இவ்வளவு உப்புமா, வடை, ஜூஸ், ஃப்ரூட், பிரெட், அவல் உப்புமா நல்லா சாப்பிட்டோம். ஒரு நாள் அவல் உப்புமா, ஒரு நாள் ரவை உப்புமா, ஃபர்ஸ்ட் டே பூரி போட்டாங்க, செகண்ட் டே உப்புமா, தேர்ட் டே அவல் உப்புமா. ஆனா இட்லி பொங்கல் வந்து நார்மலா டெய்லி இருக்குது. ஆமா, இட்லி பொங்கல் டெய்லி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. வடை இருக்கு, வடைலாம் டக்கு டக்குன்னு காலியாகுது. அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. சேஃப்டியாவும் இருக்கு. உங்களுக்கு ஃபேமிலிஸ் வந்து தங்கறதுக்கு சேஃப்டி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு தராங்க. என்னனாலும் பண்ணி கொடுக்குறாங்க. ஹாட் வாட்டர் எனி டைம் ஹாட் வாட்டர் இருக்கு. அப்பாவே எப்பலாம் உட்கார்ந்து ஹாட் வாட்டர் கேட்டே இருந்தாங்க. எனி டைம் கிரீன் டீ கொடுக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. நியர்பை பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, அது பக்கத்துல பின்னாடி தான் உங்களுக்கு சுத்துறதுக்கு தோதுவான இடம். போட் ஹவுஸ் போறதுக்கு பக்கத்துல தான் இந்த ரூமும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மலையை விட்டு இறங்கின உடனே பாருங்க, இப்பதான் கீழே அடிவாரத்துல நிக்கும். ஜில்லுன்னு ஒரு இளநி, செவ்வளனி, சூப்பரா இருக்கு. வயித்த வலி 3 நாளா சரியான வலி. திங்க கூட தின்னு நல்ல ஜில்லுன்னு இருக்கு, சூப்பரா இருக்கு. தண்ணி அவ்வளவுதான் நம்ம அதுக்குள்ளேயே குடிச்சு முடிச்சு. அது என்ன போர் வாட்டரா போட போட வர்றதுக்கு? காவியா உனக்கு இளநீ வேணுமா? அப்ப தண்ணி ஊத்தி குடிச்சுக்கோ. ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, நல்லா இருந்தது. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், நல்லா ஜாலியா இருந்தது. கொஞ்சம் கஷ்டங்களும் இருந்தது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம ரொம்ப அப்படி நாங்க போனதே கிடையாது. இன்னொன்னு உறவுகளுக்கு நாங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, நாங்க இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் லாங் டிரைவ் போய் டூருன்னு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து போயிருக்காங்க, அப்புறம் நான் ஸ்கூல்ல இருந்து போயிருக்கேன், ஃபேமிலியோட போயிருக்கோம். அதாவது ஃபேமிலினா எங்க அம்மா அப்பா வீட்டு சைடு அந்த மாதிரி சைட்ல இருந்து போயிருக்கோம். ஆனா இப்படி நாங்க 4 பேர் மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போய் ட்ரிப்பு போய் 2 நாள் தங்கி வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கன்னியாகுமரி ஒரு தடவை போயிருக்கோம், அவ்வளவுதான். அது வந்து காலையில போயிட்டு சாயந்தரம் வந்து முதல் நாள் போயிட்டு மறுநாள் வந்துட்டோம். என்ன முதல் நாள் போயிட்டு மறுநாள் வந்துட்டோம். இது 3 நாள் தங்கி ட்ரிப்பு போய் வந்தது இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சில இடங்கள் எங்களுக்கு தெரியல, சில விஷயங்கள் எங்களுக்கு புரியல. அடுத்த தடவை நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். அப்பாவுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கல, டிராவல் ஒத்துக்கல. ஒன்று ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, இன்னொன்று அங்கே உள்ள ஃபுட்டு ஒத்துக்கல. சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு வலி வந்துருச்சு. நம்ம வந்து காரம் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், அப்பாவுக்கு வந்து காரம் புளிப்பு உப்பு நாங்கள் சேர்க்க மாட்டோம். வீட்டில் எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அங்கே எல்லா சாப்பாடுமே காரமாக தான் இருந்துச்சு, எல்லாமே ஸ்பைசி. அந்த குளிருக்கு அப்படி தான் எல்லாருமே சாப்பிட்றாங்க. அப்பாவுக்கு அது ஒத்துக்கல, வயிறு வலி வந்துருச்சு. சரி இருக்கட்டும், பார்த்துக்கணும். அது என்னன்னா அது 2 நாள் சரியா போயிடும். கைப்பக்குவமா ஏதாவது மருந்து நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தோன்னா சரியா போயிடும். இன்னொன்று உறவுகள் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, இது ப்ரமோஷன் வீடியோவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையவே கிடையாது. எங்களுடைய சொந்த காசு தான், நாங்கள் காசு கட்டி தான் நாங்கள் ஆசைக்கு நாங்கள் போகணுங்கிறதுக்காண்டி நாங்கள் போயிருக்கோம். அதே போல் அந்த ஹோட்டலில் காலையில் சாப்பாடு வந்து காம்ப்ளிமெண்ட் சாப்பாடு. அந்த காலை சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு 3 நாள் அங்கே திருப்தியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. மற்ற சாப்பாடு ஒன்றுமே எங்களுக்கு சரியில்லை. காலையில் சாப்பாடு செம்ம சூப்பரு. அன்லிமிட்டெட் கிடையாது, லிமிட்டெட் தான். கமெண்டில் கேட்டிருந்தாங்க லிமிட்டடான்னு. அன்லிமிட்டட் தான், எவ்வளோ நாள் சாப்பிடலாம், என்ன வேணாலும். அங்கே இருக்கிற ஐட்டம் தான் என்ன வேணாலும், ஃப்ரூட்ஸ்ல இருந்து பிரெட்ல இருந்து எல்லாமே இருக்கு. எது தேவையோ நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். ஆம்லேட் கேட்டால் ஆம்லேட் கொண்டு வராங்க, ஜூஸ், டீ, காஃபி, கிரீன் டீ. ஆமா, ஒரு நாளைக்கு ஒன்று வெரைட்டி. ஆனால் இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார் கம்பல்சரி. அதே மாதிரி எல்லாமே சூடா தான் கொடுக்காங்க. சூடா கொடுக்காங்க. நம்ம எவ்வளவு நாள் சாப்பிடலாம், ஆனா வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. வெளியில நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டுட்டு வரக்கூடாது. அதே மாதிரி உள்ள வச்சு சாப்பிட்டுட்டு தான் வரணும். அதே மாதிரி உறவுகளே, அந்த ஹோட்டல் வந்து முன்னாள் முதலமைச்சர், அது முக்கியமா நாங்க தெரிவிக்க விரும்புறோம், ஜெயலலிதா அம்மா சசிகலா அம்மாவுடைய ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல். அது எங்களுக்கு அங்க போன பிறகு அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். சசிகலா அம்மாவும் முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய சிங்கப்பெண் ஜெயலலிதா அம்மாவும் சேர்ந்து வாங்கின ஹோட்டல் தான் அந்த ஹோட்டல். அவங்க அங்க தங்கி இருந்த ஹோட்டல் தான் அதுதான். பிளசண்டா வெறும் பிளசன்ட் ஸ்டே மட்டும் இருந்திருக்கு. பிளசன்ட் ஸ்டே அப்படின்னு மட்டும் இருந்தது. இப்ப வேற ஒருத்தங்க வாங்கி, அது நிறைய கேஸ் அது நிறைய என்னெல்லாமோ ப்ராப்பர் இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. இப்ப வேற ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க, அதனால பாப்பீஸ் பிளசன்ட் ஸ்டே வச்சிருக்காங்க. நாங்க வந்து இதை வந்து
சொல்லப்போனா உண்மையை சொல்லப்போனா எங்களே மாதிரி இன்னொரு யூடியூபர்ஸ் மூலியமா தான் நாங்க இதை பார்த்தோம். ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ ஃபேமிலியா போறோம், 2 பெண் குழந்தை வச்சிருக்கோம், நம்ம சேஃப்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி நாங்க சர்ச் பண்ணும்போது யூடியூப்ல 2 யூடியூப்காரங்க வந்து இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவங்க போட்டது எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. உடனே நாங்க போன் அடிச்சு கேட்டோம். நெட்ல சர்ச் பண்ணி கூகுள்ல போயிட்டு போன் நம்பர் எடுத்து போன்ல சர்ச் பண்ணோம். நம்பர் இருந்து அவங்க பேசினாங்க. பேசும்போது இப்படின்னு எல்லாம் ப்ராப்பரா எல்லாம் சொன்னாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் திருப்தி. கொஞ்சம் அவுட்டர்ல கொடுத்தா கொஞ்சம் பயமா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே பஜார்லயே இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சரி ஓகே அப்படின்ட்டு புக் பண்ணிட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். போகவும் எங்களுக்கு அது மாதிரிதான் தோணுச்சு. நல்லா தான் இருந்துச்சு இடம். எல்லாம் இந்த குறையில சூப்பரா இருந்துச்சு. நாங்க போய் மறுநாள் தான் நாங்க எங்க கூட டிரைவர் வந்தாருன்னு சொன்னீங்களா, அவங்க தான் இந்த விவரத்தை எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து சசிகலாமா ஜெயலலிதாமாவுடைய ஹோட்டல் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ ஆனா அவங்கள்ட்ட இல்லை, இப்போ வேற ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லா கவனிக்கிறாங்க. நல்ல ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இப்பவும் சொல்றேன், எங்களுடைய திருப்தியை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். நாங்க காசு கட்டி தான் போயிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் அன்சாரி கேட்டிருக்காங்க, மாஸ்க் கட்டுறாங்க அப்பா டிஷர்ட் போட்டு அப்படின்ட்டு. உண்மை சொல்ல போனா நாங்க சொட்டு வாங்கணும் எங்களால குளிர் தாங்க முடியல. உண்மைக்குமே குளிர் தாங்க முடியல. இந்த கடையில வாங்குவோம், அடுத்த கடையில வாங்குவோம், அப்படியே போய் கடைசி வரைக்கும் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வாங்க முடியாமல. அந்த கார் போக வந்தோடனே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வாங்கிட்டோம், ஈவினிங் வாங்கிட்டோம். என்ன வாங்கிட்டு போட்டுட்டோம். டெவில்ஸ் கிச்சன் ஏன் வச்சதுன்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் போனப்போ நாங்களா தனியா போனப்போ எங்களுக்கு தெரியாது அந்த விவரம். மறுநாள் அந்த டிரைவர் நான் எங்க கூட வந்தாங்களா, அவங்க தான் சொன்னாங்க. இது வந்து குணா படத்துக்கு முன்னாடியே வந்து அந்த இடம் என்ன பேருன்னா டெவில்ஸ் கிச்சன் வச்சிருந்தாங்களாம். பேய்களின் சமையல் அறை அப்படின்னு வச்சிருந்தாங்களாம். ஏன்னா அது அந்த மாதிரி இடம் தானா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொல்லதான் கேள்வி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் குணா படம் அதுல எடுத்திருக்காங்க. டிரைவர் அவர் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து டிரைவிங் அந்த ஊர்ல டிரைவ் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னாடி அவர் சின்ன குழந்தையா இருந்தா அந்த ஊர்ல நேட்டிவ் வந்துட்டாங்களாம். அப்பவே அந்த டெவில்ஸ் கிச்சன் தான் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தம்ப்நெயில்ல அதை வச்சோம். முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடி நான் வீடியோல சொல்லி இருந்திருப்பேன். நாங்க எல்லாம் எடிட் பண்ணி எங்க வீடியோ எல்லாம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த அண்ணா அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி அப்போ நம்ம வந்து தம்ப்நெயிலையாவது வைப்போம் அப்படின்ட்டு அதை நான் போட்டேன். இதுதான் காரணம். இன்னொரு நமக்கு ஒரு ஆனந்தம்னா, சசிகலா அம்மாவும் ஜெயலலிதா அம்மாவும் தங்கியிருந்த ஹோட்டல் நம்ம போய் தங்கியிருக்கோம். பெரிய மாஸ் இல்ல, 2 சிங்கப்பெண் அந்த இடத்துல போய் நாம தங்கி இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு ப்ரௌட் தான், வேற ஒண்ணு இல்ல. அப்புறம் தமிழ் சாரி சொல்லிருக்கீங்க, அந்த இடத்துல கோல்ஃப் விளையாடுற மாதிரி என்னம்மா கண்ணு சாங் போட்டுக்கலாம். இல்ல இதுக்குள்ள நம்ம ஹோட்டலுக்குள்ள அந்த புல்ல இருக்கலாம். அவ காணி அப்ப கொஞ்சம் டான்ஸ் ஆட மாட்டேன்னு கொஞ்சம் இதா சொல்லிட்டா. சுட்டி மகள் தான் கெஞ்சி குத்தாடி ஒருத்த டான்ஸ் ஆட வச்சோம். இன்னொன்னு அவளுக்கு அந்த குளூர்ல அவளுக்கு டென்ஷனாவே இருந்தாங்க. நல்ல மழை ஃபர்ஸ்ட் நாள். கிளைமேட் எப்படி இருந்ததுன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதே போல ஒயிட் ட்ரெஸ் 2 பேரும் ஒண்ணு போல எடுத்து போட விட்டு ஆட விட்டா அதோட சூப்பரா இருந்திருக்கும். ஒயிட் ட்ரெஸ் இல்ல, அதனால வேண்டாம், அடுத்த தடவை கண்டிப்பா போட்டுருக்கோம். கிளைமேட் செம சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க கார்ல போனீங்கன்னா பெட்ரோல்லாம் கீழேயே நல்லா ஃபுல் பண்ணிட்டு போயிருங்க. மேல போனீங்கன்னா லிட்டருக்கு வந்து ₹1 ₹1.5 கூட போடுறாங்க. அது அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க மேல கொண்டு வராங்கல்ல, அதனாலதான். ஆமா, அதே மாதிரி நான் பார்த்ததுல, நான் டூர் போனதுல எல்லாருமே ஃபேன் செட் போட்டு தொப்பி போட்டு இருக்கிற ஒரே ஊர்னா கொடைக்கானல் தான். நான் போன ஊர்ல காய்கறி வியாபாரம் பார்க்கவங்க இந்த குள்ளா தொப்பி குளிருக்கு அதே மாதிரி இதுவும் போட்டுருக்காங்க, ஷூ போட்டுருக்காங்க, சாக்ஸ் ஷூ போட்டுருக்காங்க. ஒண்ணும் செய்ய முடியாது. பாத்து உங்களுக்கே வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சில முக்கியமான இடங்கள்லாம் நிறைய இடங்கள்லாம் மிஸ்ட் மறைச்சிருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஹோட்டல்ல உள்ளவங்களே சொன்னாங்க, இப்போ நீங்க வராதீங்க, ஏப்ரல் மே ஜூன் அந்த மந்த்ல வாங்க, வியூ நல்லா தெரியும். செப்டம்பர் கூட்டம் இருக்கும். கூட்டம் அப்பவும் கூட்டம் இருக்கதான் செய்யும். செப்டம்பர்ல வந்து அதிவகை பூக்கள்லாம் பார்க்கலாம். நாங்க நிறைய அனுபவங்கள் இதுல விட்டு போனது சில இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கமெண்ட் பண்ணும்போது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு கொடைக்கானல் வீடியோலையும் ஒவ்வொரு கமெண்ட் பண்ணும்போது நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா அடுத்தடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா அது வந்து இப்போ தெரிஞ்ச அளவுக்கு இப்ப சொல்லிட்டேன். அழகான இடம், ஆபத்தான இடம். போங்க, எல்லாரும் போய் பாருங்க. குடும்பத்தோட சேஃப்டியா
அழகா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் இது இல்லை, நல்லா பண்ணலாம், சூப்பராக இருக்குது. எல்லாமே எல்லா மக்கள் எல்லாருமே நல்லா வந்து இது பண்ணுறாங்க. மெயினாக நீங்கள்லாம் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போனால் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சி கொஞ்சம் இந்த கேரி பேக் இதெல்லாம் கண்ட இடத்துல போடாமல் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட்பின் எங்கே போடணுமோ அங்கே போடுங்க. வாட்டர் பாட்டிலாம் மெயினாக அங்கே 5 லிட்டர் கேன் தான் அலௌடு, 1 லிட்டர் கேன் அலௌட் கிடையாது. அதெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் வந்து இந்த தீ பிடிக்கிற மாதிரி உள்ள பொருட்கள்லாம் அங்கே கொண்டுட்டு போகக்கூடாது. ஃபாரஸ்ட்டை ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். அந்த ஃபாரஸ்ட் ட்ரிப் செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்ல வேலை அப்பாவே ட்ரை பண்ணி நாங்கள் ஓன் ட்ரைவில் அன்றைக்கி போகலை. என்ன கார் வாடகை அதனாலேயே பிடிச்சோம். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஏன் அன்னைக்கு நாங்கள் சரின்னு சொல்லிட்டு பணம் கட்டினாலும் நம்ம போயிடுவோம்னு சொல்லி கார் ஏன் தனியாக பிடிச்சோன்னா, அப்பா ரெஸ்ட் கிடையாது. ஒன்று அவங்க காரை வச்சு பயந்துட்டாங்க. ஒன்று இன்னொன்று அவங்களும் என்ஜாய் பண்ணணும்ல. கார் ஓட்டிட்டே அந்த டென்ஷன்லயே வர்றது அவங்க என்ஜாய் பண்ணவே முடியல. சுத்தி இடங்கள் எல்லாம் நிறைய பேர், பாதி பேர் அப்படிதான் பண்றாங்க. முக்காவாசி பேர் சொந்த கார்ல போறாங்க. செக் அவுட் பண்ணும்போது பாரு எத்தனை பேருக்கு கார் வந்து வாடகை கார் வந்து எல்லாம் வர்றாங்க, கார்ல தான் வர்றாங்க. சுத்தி பாக்குறதுக்கு நிப்பாட்டிட்டு ஹோட்டல்ல நிப்பாட்டிட்டு ஹோட்டல்ல இருந்தோ வெளியில இருந்தோ அங்க லோக்கல் ஆட்கள் அவங்க அந்த கொடைக்கானல் ஊர்ல உள்ள டிரைவர்ஸ கூட்டிட்டு அந்த காரை கூட்டிட்டு அதுக்கு என்ன காரணம், அந்த கில்ஸ்ல வந்து எல்லா வண்டிக்குமே அந்த கிளட்ச் பிரச்சனை வருது. ஒண்ணு இன்னொன்னு அந்த லோக்கல் டிரைவருக்கு தான் அந்த இடங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அதுலயும் நம்ம போய் முத நாள் போயிட்டு வந்தோம் தெரியுமா, அது உண்மைக்கே ரொம்ப அதெல்லாம் பயமாயிருச்சு. அதே போல அமௌண்ட்டும் நார்மலா தான் வாங்குறாங்க. ரொம்ப அதிகமாவும் வாங்கல, ரொம்ப கம்மியாவும் வாங்கல. என்ன ரேட்டோ அதைத்தான் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வாங்குவாங்க. எங்களுக்கு கரெக்டாக தான் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி நீங்கள் பேசிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் டயத்தில் ஏப்ரல் மே ஜூன் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பேரிக்கா மரம் அது அப்படியே கொத்து கொத்தா தொங்குமா, மரத்தில் காய்ச்சி நிறைய கிடக்குமா. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து தருவாங்களாம். அங்கே விற்கிறவங்களுக்கு அந்த நம்ம பறிக்க முடியாது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நம்ம வாங்கலாம் பேரிக்கா. அப்போ சீசனில் வாங்கலாம், நல்லாயிருக்கும். பேரிக்கா, பிளம்ஸ் பழம், அப்புறம் இந்த லிச்சி பழம், இந்த மாதிரி இதெல்லாம் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கலாம். இப்போ கொஞ்சம் சீசன் அந்த அறுவடை சீசன் இல்லாத காலத்தில் இப்போ தான் விதைக்கிற சீசனில் நாங்கள் போயிருக்கோம். 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் 3 மாதம் ஆகணுமா. விதைக்கிற சீசனில் போயிருக்கோம். அறுவடை சீசனில் போயிருக்கோம். அந்த ஏப்ரல் மே ஜூனில் போனால் அறுவடை சீசன் வரும், நம்ம வாங்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம், சூப்பராக இருக்கும். இப்போவுமே ஓரளவு வாங்கிட்டு வந்தோம். கேரட் நல்லா இருந்துச்சு, கேரட் வாங்கினோம். அப்புறம் அந்த கோயிலெலாம் சாமி கும்பிட்டோம். மகாலட்சுமி கோயிலுக்கு போக முடியல, அங்கே பூட்டி இருந்துச்சு. இந்த மதிய நேரம் நாட்கள் போக முடியல. என்ன ஒரே ஒரு குறை என்னன்னா, சில வியூஸ் எங்களால பார்க்க முடியல. பூம்பாறை தான் சூப்பர் இருக்கு. பூம்பாறை போனோம். கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க பூம்பாறை போனீங்கன்னாங்க. பூம்பாறை அது என்னமோ வானுலகத்துல பறந்த மாதிரி இருந்துச்சு. வானத்துல என்ன பூம்பாறை போற வழியிலே பழனி வியூ பாயிண்ட் தெரியல, பழனி வியூ தெரியும் சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்ட் தான் மறைச்சிருக்கு. அதே போல பூம்பாறை கிராமமும் அவ்வளோ எங்களை சுத்தியே அந்த புகை மூட்டமா அந்த கைலாசத்துல இருக்கும்ல அது மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த பனி புகை அந்த மேகங்கள் அதுக்குள்ளதான் நாங்க நிக்கிற மாதிரி இருந்துச்சு. கோயில் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க பார்க்கும்போது ராஜ அலங்காரத்துல இருந்தாரு இந்த குழந்தை வேலப்பர் முருகர். அதாவது நான் அந்த வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. ஏதாவது விட்டு போயிருந்தா அடுத்த வீடியோல கண்டிப்பா கண்டினியூ பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தவறாம நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்க ஆதரவு கொடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.